களஞ்சியங்களை நிரப்பும் கோதுமை. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். மத்தேயு 13:30. இவ்வுலகத்தில் வாழ்கின்ற அனைவரும் குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை வாழ விரும்புகின்றார்கள். அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திட வாழ்வில் உள்ள தீமைகளான களைகள் பிடுங்கி எறியப்பட வேண்டும். களைகளை களையும் போது நிறைவான மகிழ்வினை சொந்தமாக்க முடியும். மத்தேயு 13:24 முதல் 30 வரை உள்ள திருமறை பகுதியில் ஒரு நிலத்தில் நல்ல விதைகளோடு எதிரிகளால் களைகளும் விதைக்கப்பட்டது. அதோடு பயிர் வளரும் போதே களை எது பயிர் எது என்பதும் கண்டுகொள்ளப்பட்டது. ஆனால் பயிர் வளர்ந்து கொண்டிருக்கும் போதே களையை பிடுங்கினால் அருகில் இருக்கும் பயிரின் வேரானது அசையும். ஆகவே அதை அறுவடை மட்டும் வளரவிட்டு கோதுமையை தனியாக பிரித்தெடுக்க எஜமான் ஆலோசனை கூறுகிறார். அறுவடையின் போது முதலாவது களைகளை பிடுங்கி அதனை சுட்டரிக்க கட்டுகளாக கட்ட கூறிவிட்டு கோதுமையினை களஞ்சியத்தில் சேர்க்க கூறுகிறார். எப்போதுமே களைகள் பயிரை விட செழிப்பாக வளரலாம், ஆனால் முடிவில் அவை ஒன்றுக்கும் உதவாது. அது நெருப்புக்குத்தான். ஆனால் கோதுமையோ களஞ்சியத்தை நிரப்பி அதன் எஜமானுக்கு மகிழ்ச்சியை தரும். ஒரு சீடன் தன் குருவிடம் ஒரு கதவை விடாமல் தட்டிக்கொண்டே இருந்தால் அந்த கதவு என்றாவது திறக்கும் இல்லையா என கேட்டான். குரு சொன்னார், விடாமல் தட்டி கொண்டிருப்பது உன்னுடைய விருப்பம், ஆனால் அந்த கதவு திறக்கும் போதுதான் உண்மை உனக்கு புரியும். இதை போலத்தான் கடவுள் நமக்கு கோதுமைகளை போன்ற நன்மைகளை தந்துள்ளார். ஆனால் நாமோ அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு எங்கேயோ சென்று நம்முடைய களஞ்சியங்களை எப்படியாவது நிரப்ப வேண்டும் என முயற்சி செய்கின்றோம். கடவுள் நம்மிடம் தந்துள்ள நன்மை நிறைந்த வாழ்வினை தீமை மேற்கொள்ளாது காத்து வாழ காலை வேளையில் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். நன்மைகளால் நிறைத்து வழிநடத்தும் நல்ல கடவுளே, எம்மிலே நீர் தந்துள்ள நன்மைகளை தீமைகள் மேற்கொள்ளாது காத்திட கிருபை புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.